எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம்முடைய சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதாவது நம்மளோட பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேடு பண்ணி லைவ் டெமோ நம்ம போட்டுட்ருக்குறோம். இதை நம்ம சேனலில் நம்ம அப்லோடு பண்ணுறோம். ஸோ நம்மளோட ட்ரேடிங் சேனல் டெலகிராம் சேனல் இருக்குது. விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் தர்றேன். நம்ம சேனலோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் ஒரு சில ஃப்ரீ கால்ஸும் நான் கொடுப்பேன். மற்றபடி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸும் கிடைக்கும். அதுபோக நிறையா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுப்பேன். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த சேனலில் சேர்ந்துக்குங்க. சேர்ந்து உங்களுக்கான ப்ராஃபிட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 9:15 ஆயிடுச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெட் கேண்டில் 1 மினிட் இதில் வச்சுக்கிட்டு திரும்ப கீழே வந்த மாதிரி திரும்ப ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். நம்மளோட செகண்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கான ட்ரேடை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலே ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸோ ப்ரீவியஸோட ஒரு ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இப்போ கேண்டில் ஃபார்ம் ஆகுது. பட் அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறத பற்றி தப்பு இல்லை. ஸோ ஒரே கேண்டிலில் நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. ஸோ இன்றைக்கான கேண்டிலை பொறுத்தளவுக்கு எனக்கு என்னது தோணுது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மார்க்கெட் ஒன்றும் பெருசாக வாலடைல் இருக்காதுங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் 2 கேண்டில் ஃபஸ்ட்டு 5 கேண்டிலே நம்ம இன்றைக்கான மார்க்கெட்டை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டிங்காக இருக்குதா இல்லைனா இதாகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் மேக்ஸிமம் ஒரு கன்சால்டேஷனில் தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் நம்ம சின்ன ஸ்கேல்பிங், அதாவது சின்ன ஒரு அமௌண்ட் ஸ்கேல்பிங் பண்ண முடியுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலோட மொத்த பாயிண்டில் ஒரு 50% எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணி நம்ம கரெக்டாக 50%ல் ஒரு லைன் வச்சுக்கலாம். ஸோ இந்த 50% உடச்சி கீழே வருது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி புட் சைடுக்கான ட்ரேட் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ புட் சைடுக்கான பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ க்ரீன் கேண்டில் வச்சு மேலே தான் போகுது. ஸோ நம்ம உடனே க்ரீன் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னு மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கால் சைடு என்ட்ரி ஆக வேண்டாம். நம்ம என்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கோமோ, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடந்தால் மட்டும் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ட்ரேடு வேண்டாம், தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னா நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்ம கரெக்டான ட்ரேடாக எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் கேண்டில் ரெட் கேண்டில் வச்சு கீழே வர மாதிரி வருது. ஏன்னு சொன்னால் மேலே போக முடியல. எதனால் மேலே போக முடியாமல் மார்க்கெட் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதுன்னு சொன்னால் 51,000ங்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது 51 தாண்டி நம்ம மேலே போய் ஒரு 5100 தாண்டி போச்சுன்னா மட்டும்தான் நம்ம கால் சைடு என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னு சொன்னால் இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ், ரவுண்ட் நம்பர் வேறு. ஸோ இதை உடைக்காமல் மார்க்கெட் மேக்ஸிமம் கீழே தான் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நான் புட் சைடு ட்ரேடு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ புட் சைடு மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ நான் இப்போ என்ட்ரி எடுத்துட்டேன். என்னோடய மொபைலில் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, எவ்வளோ தூரத்துக்கு கீழே வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 51,100 பிஇ புட் ஆப்ஷன் நான் எடுத்துருக்கிறேன். $469 எனக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கன்ஃபார்மாக இதிலிருந்து கீழே தான் இறங்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.
ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருச்சு, இதிலிருந்து ரிவர்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 50% நம்ம மார்க் பண்ணிருக்க லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன லாஸோட நம்ம வந்து எக்ஸிட் ஆயிரலாம். ஓகேங்களா? நம்மளோட லாஸும் எப்பவுமே வந்து சின்னதா இருக்கணும். ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளோட எவ்வளோ தூரம் பெருசா எடுக்க முடியுமோ, அதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு ரூ. 500, 600 வருதுன்னு சொன்னா, நம்ம வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா, ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். ஸோ ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு, அதுக்கு மேல வரக்கூடியது எல்லாமே எக்ஸ்ட்ரா கேப்சர் வந்து நான் வந்து பண்ணி எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் நம்ம நெனச்ச மாரியே வந்து கீழ தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு கீழ வருது, அந்த டே லோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ வர கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம், வரட்டும். ஸோ ஒருவேளை ரிவர்ஸ் ஆகுற மாரி இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆயிரலாம். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த கேப்ப கூட ஃபில் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிச்சுன்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி இல்ல, அந்த லோல இருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்லயே வந்து புக் பண்ணி வெளிய போய்க்கலாம். ஓகேங்களா? டே லோவ வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இதிலிருந்து மார்க்கெட் இன்னும் கேப்ப வந்து ஃபில் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இல்ல ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆயிரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மூவ்மெண்ட் இல்லாம மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு சொன்னா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா ரிவர்சல் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் குடுக்குது. ஸோ ரிவர்சல் குடுக்கச்சில என்ன ஆகும்னு சொன்னா, நான் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டு கிடைச்சிருது. நியர் பை ஒரு 500 வந்து நம்ம இதில வந்து ப்ராஃபிட்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஏதாவது நல்ல ட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கிற மாரி இருந்தா மட்டும் நம்ம வந்து என்ட்ரி ஆகுவோம். அப்படி இல்லன்னு சொன்னா, ட்ரேட வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட்டு. ஏன்னு சொன்னா, பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒரு சுத்தமா ஒரு மூவ்மெண்ட்டே இல்ல. சின்ன ஒரு கேண்டில் தான் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ அப் டவுனுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தான் மார்க்கெட் ஆயிட்டு இருக்கு. பிரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா இன்கிரீஸ்லாம் ஆகல. ஸோ பிரீமியமும் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இன்கிரீஸ் ஆகுது, டிஸ்கிரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாரி ஒரு வால்யூமே இல்லாத மாரி மார்க்கெட் வந்து இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி நல்ல ட்ரேட் கிடைச்சா மட்டும் நம்ம அடுத்த ட்ரேட் எடுப்போம். அப்படி இல்லன்னா, இன்னைக்கான ட்ரேட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?